நான் இன்றைக்கி பப்பாளி அச்சார் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது ஒரு பப்பாளி நல்லா கழுவி வெட்டி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன், இவ்வளோ வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், ஒரு 4 வத்தல் பிச்சு வச்சுருக்கேன். நீ அடுப்பை பற்ற வச்சிடலாம். சட்டி காய்ஞ்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு போட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதில் வத்தல், வத்தல் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, தீயை குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு இதில் 1 ஒரு 1.5 போடும். 1.5 போட்டுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வெந்தயம் பொடி. நமக்கு தேவையானது போட்டால் போதும். இதை எடுத்துட்டு அவ்வளோதாங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த அடுப்பில் கொஞ்சம் சூடு போச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் ஆக்கிடலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். மிளகு பொடி ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. நமக்கு தீ குறைச்சி வச்சு இருந்தாலும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. அதான் டக்குனு இறக்கிட்டேன்.
இந்த பக்கம் போதும். இனி காயப்பொடி போடணும். போதும். அவ்வளோதான். இனி இதில் வந்து விநாகிரி ஒரு அரை கிளாஸ் ஊற்றி, விநாகிரி அரை கிளாஸ். நீ அது கூட நம்ம பப்பாளி தக்காளி அந்த மிளகு பொடி சூடில் இது அப்படியே இருந்து நல்லா ஆறி கழுவி நம்ம குப்பியில் அடைச்சி வச்சா போதும். ஒரு 2 நாள் கழித்து இதை எடுத்தால் போதும். சூப்பராக இருக்கும். உப்பு எல்லாம் பிடிச்சிருக்கும். உப்பு மிளகு இப்போ உடனே எடுக்காதுங்க. ஒரு 2 நாள் கழித்து இது பப்பாளியில் போடுறது இன்னொரு பக்கம் உண்டு. நம்ம வந்து ஆவி கொடுத்து அதில் போடுறது வந்து நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 2 நாள் வச்சுருங்க. அவ்வளோதான். இது பப்பாளியில் உள்ள தண்ணி, இந்த நம்ம விநாகிரி எல்லாம் சேர்ந்து ஊறி அது கொஞ்சம் பக்குவத்தில் வந்து நிற்கும். உப்பும் புளியும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பப்பாளி அச்சாறு ரெடி. இதுக்கு வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இப்படி நம்ம எல்லா ஐட்டமும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்த ஐட்டம் மொத்தம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதே பக்குவத்தில் செய்யுங்க. சூப்பராக இருக்கும்.